வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் 15's காம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 15's காம்ப்ளிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். 15's காம்ப்ளிமெண்ட்டில் இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது எப்படி பண்ணுறது 15's காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த நம்பரை வந்து 15ஆல் மைனஸ் பண்ணுவீங்க. அதுமாரி பண்ணும்போது அதாவது 1 - 15, 2 - 15, 2 - 15, 1 - 15 அந்தமாதிரி பண்ணும்போது 15 - 1 வந்து உங்களுக்கு 14. அப்போ வந்து 14 வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் எழுதுவீங்க. இப்போ வந்து 10லேருந்து உங்களுக்கு ஏபிசிடியில் ரெப்ரசன்ட் ஆகும் சொன்ன பைனரி ரெப்ரசன்டேஷன் அந்தமாரி பார்க்கும்போது உங்களுக்கு 14 வந்து 15 - 2 வந்து 13 வந்து டியில் ஆகும். அப்புறம் 15 - 2 வந்து திருப்பியும் 13 டி. அதுக்கப்புறம் 15 - 1 வந்து 14, அதுக்கு அதனால் எழுதுகிறாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது AB11. இது எப்படி உங்களுக்கு நீங்கள் 15's காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 15 - 10. ஏ வந்து உங்களுக்கு 10 பைனரி ரெப்ரசன்டேஷன், பி வந்து உங்களுக்கு வந்து 11 பைனரி ரெப்ரசன்டேஷன், அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1 15ஆல் மைனஸ் பண்ணுறோம். 15ஆல் மைனஸ் பண்ணும்போது எப்படி வருது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 15 - 10 வந்து உங்களுக்கு வந்து 4 ஆச்சு 5. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 15 - 11 வந்து 4. அதுக்கப்புறம் 15 - 1 வந்து உங்களுக்கு 14 வரும். 14 வந்து உங்களுக்கு ஈட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, போன எக்ஸாம்பிள்லே பார்த்தோம். அதுக்கப்புறம் 15 - 1 வந்து 14. அதனால் உங்களுக்கு ஈட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் இந்த 15's காம்ப்ளிமெண்ட் பார்த்தின வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 16's காம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.